Hi friends, welcome to Arch Media. So in this video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸில் 100/100 எப்படி எடுக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்ததும் நம்ம இந்த நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்னை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொஸ்டின் பேட்டர்னை பார்த்தது வரைக்கும் பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் வருது. அப்புறம் பார்ட் 2ல் 10 2 மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். 14 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. 10 2 மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணணும் கண்டிப்பாக. பார்ட் 3ல் வந்து அதே மாதிரி 14 5 மார்க்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 5 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்ட் 4 வந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுக்கப்பட்டு 2 கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 8 மார்க் அப்படின்னு சொல்லி 2 கொஷினுக்கு 16 மார்க் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 + 20 70 அண்ட் அகைன் ஒரு 30 சேர்த்து 100 மார்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்குவோம். டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 மார்க்குக்கு அந்த 14 கொஷினுக்கு 20 மினிட்ஸ் தான் எடுக்கணும். அதாவது 1.15 மினிட் தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஷினுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 மார்க்ஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி அடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 மார்க்ஸுக்கு நீ 40 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கொஷினுக்கு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 10 கொஷினுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷினுக்கு 4 மினிட்ஸ் நீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன்னால் 40 மினிட்ஸில் 10 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இப்போவுமே வந்து அதிகமாக நம்ம வந்து டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீ வந்து 5 மார்க்குக்கு 70 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கொஷினுக்கு 7 மினிட்ஸுங்கிற பட்சத்தில் வச்சு நீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 8 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ், அதாவது ஒரு கொஷினுக்கு 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 1 மார்க்கை 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறீங்க, அங்கே ஒரு 5-6 மினிட்ஸ் சேவ் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுடைய டைம் கீப்பப்பை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ட்டில் அப்போ ஃபஸ்ட்டு வந்து 8 மார்க் கொஷின்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம கொஷின் நம்பர் 43ல் வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள், இந்த மாதிரி ஒரு கொஷின் தான் வந்து வரப்போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாங்கிறது 8 மார்க்கும் 5 மார்க்கும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அள்ளி வரப்போகுது. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மேக்ஸ் மார்க்கே இருக்குது, டிசைட் ஆக போகுது. ஸோ அப்படின்றப்போ 43rd கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை பற்றின ஒரு கொஷினாக இருக்க போகுது. அதாவது வடிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ வடிவியலிருந்து ஒரு வரைபடம் நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த கிராஃபும் அண்ட் வரைபடமும் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சாலிடாக ஒரு 16 மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 43rd கொஷின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அண்ட் 44th கொஷின் வந்து உங்களுக்கு அப்சல்யூட்லி கிராஃப் வந்து வரும். ஸோ கிராஃப் எப்படி வந்து போடணும் அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்றப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக இந்த 8+8 கம்ப்ளீட் பண்ணி உங்களால் 16 மார்க்ஸை வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போனால் 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பாடம் 1 3 5 7 8 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெயினான யூனிட்ஸ். ஸோ இதிலிருந்து ஆகியவற்றின் அனைத்து வினாக்களுக்கும் பயிற்சி தேவை. ஏனெனில் இந்த படங்களிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நான் சொன்னேன்ல ஆல்ரெடி நீங்கள் வந்து 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், 14 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த 1 3 5 7 8 இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சல்யூட்லி ஒரு 2 கொஷின் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால் ஷுவர்ஷாட்டாக ஒரு 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 5 யூனிட்டும் மெயினானது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 5 யூனிட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா உங்களால் 10 கொஷின்ஸ் 80% அட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 5 யூனிட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பார்க்க வேண்டிய யூனிட். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வடிவியல் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு சில தியரம்ஸ் வந்து இருக்குது. தேல்ஸ் தியரம், கோணம் இருசம வெட்டி தேற்றம், பித்தாகரஸ் தேற்றம்,
மறுதலை தேற்றம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான தியரம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான தியரம்ஸை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்சல்யூட்டாக கண்டிப்பாக ஒரு தியரம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த தியரம் நீங்கள் கேட்குறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு தேற்றத்தில் இருந்து ஒரு 5 மார்க்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ என்னால் தியரம் ஈஸியாக புரிஞ்சு படிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தியரம்ஸை படிச்சுக்கலாம். ஸோ தியரம்ஸ் படிக்கிற மூலயமா உங்களால் ஒரு கொஷினை வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வடிவியலில் தேற்றம் சார்ந்து வரக்கூடிய கணக்குகளையும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண்களை பொறுத்தவரை கட்டாய வினாவிற்கு, அதாவது கம்பல்சரி கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கட்டாய வினாவுக்கு மாற்று வினா இல்லை என்பதை நினைவு வைத்துக்கோங்க. என்ன அப்படின்னா 5 மார்க்ஸை வந்து பெருசாக நம்ம வந்து 10 கொஷின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற போக்கில் போகிறப்போ கம்பல்சரி கொஷின் இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மறந்துடுறோம். நிறையா பேருமே அது வந்து ஒரு ரேண்டமாக அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணிடுறோம். அதாவது கம்பல்சரி கொஷினை மறந்துட்டு 10 கொஷினுங்கிற கணக்கில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அட்டன் பண்ணிடுறோம். பெருசாக வந்து அந்த கொஷினுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி அட்டன் பண்ணணும் அப்படின்றத கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால் ப்ளீஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கம்பல்சரி கொஷின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அந்த கொஷினை வந்து கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அது போக இருக்கக்கூடிய மீதி 9 கொஷின் தான் உங்களுடைய சாய்ஸு. ஸோ அந்த 9 கொஷினை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணணுங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லாமல் நீங்கள் கம்பல்சரி கொஷின் இல்லாமல் வேறு கொஷின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகலாம். 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பகுதியில் ஒரு சில வினாக்கள் வரையறை, முடிவுகள், தேற்றம் முதலிய வடிவங்களில் கேட்கப்படும் என்பதால் இப்பகுதிகளை நன்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தியரம்ஸும் வந்து இருக்கும். தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தோட இதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெஃபினிஷன்ஸையும் கவர் பண்ண பாருங்கள். இந்த டாப்பிக்கில் இதோட அர்த்தம் என்ன, இதுக்கு என்ன டெஃபினிஷன், இதை என்னென்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்லேயுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் வரையறைகளையும் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறையா படிச்சுட்டு போங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகாட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸுக்கு ஒரு பேசிக்ஸே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு போகிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை 10 வினாக்களுக்கு வெளியெழுக்க வேண்டும். இதிலும் கட்டாய வினாவிற்கு மாற்று வினா கிடையாது. 2க்கும் மேற்பட்ட கிரியேட்டிவ் வினாக்கள் இருக்கும். அண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 14 கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து 2-3 கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதாவது இதே மாதிரி ஒரு சிமிலரான ப்ராப்ளமை நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே கொஞ்சம் அதை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்காம, சப்போஸ் அதை நம்பரை மாற்றி கேட்கலாம், கான்செப்ட்ஸை மாற்றி கேட்கலாம். பட் க்ரியேட்டிவாக கொஞ்சம் நீங்கள் யோசிச்சா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் அதை பாருங்கள். அப்படி இல்லாட்டி முழுக்க எல்லாத்தையுமே 2 மார்க்ஸுக்கு தரவு பண்ணிவிட்டு போயிருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கம்பல்சரி கொஷின் ப்ளஸ் 9 மார்க்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறந்துடாதீங்க, இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஷின் இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பேர்டாக போங்க. எந்த கம்பல்சரி கொஷின் கேட்குறாங்களோ அந்த கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு மேஜர் பார்ட்னே சொல்லலாம் 1 மார்க் கொஷின்ஸோட பார்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு 14 கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து யாருக்கு ரொம்ப பெரிய மேஜர் பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து சென்டம் போடுறதும் 90+ மேலே எடுக்கிறதும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து 1-2 மார்க்ஸ் போகிறதுனால இருக்கும். ஸோ இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 1 மதிப்பெண் வினாக்கள் அனைத்திற்கும் பயிற்சி அவசியம். குறைந்தது 3 அல்லது 4 வினாக்கள் புத்தகத்தின் வெளியிலிருந்து, அதாவது தயாரிக்கப்பட்ட வினாவாக இருக்கும். 3 to 4 கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் புக்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ஃபுல் புக் பேக் கொஷின்ஸையும் படிச்சுட்டு போனாலும் 3 to 4 கொஷின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா புக் பேக்கில் இல்லாத ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸாக வந்து வரும். அதாவது நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலபஸ் சார்ந்த கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, நீங்கள் படித்த ப்ராப்பர்ட்டிஸ், டெஃபினிஷன்ஸ் இதோட எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வே ஆஃப் திங்கிங்கில் கொண்டு போய் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கு இது ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உனக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க கீழே. அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா திங்கிங்கை எடுத்துகிட்டு போய் இது நம்ம எங்கே படித்தோம், எந்த மாதிரி வந்து இதோட கான்செப்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி நீங்கள் கனெக்டாக இது பண்ணிங்கனால உங்களால் கண்டிப்பாக வந்து 4 out of 4 போட முடியாட்டியும் 3 or 2 வந்து கன்ஃபார்ம் கரெக்டாக போட முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து முன்னேற்ற சோதனை, சிந்தனை களம், விரைவு குறியீடு வினாக்கள்,
குறிப்பு போன்றவற்றில் பயிற்சி அவசியம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடியது. அந்த சிந்தனை களம், அதுக்கப்புறம் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா வந்து பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிறது மூலியமாக உங்களால் 1 மார்க்ஸை வந்து சம்டைம்ஸ் வந்து புக் பேக்கில் இல்லாமல் ஒரு சில 1 வேர்ட்ஸ் கேட்குவாங்க. அப்படி கேட்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் க்ரியேட்டிவாக இல்லாமலும் புக் பேக்கில் இல்லாமலும் இன்சைடு புக்கில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் வரும். கியூஆர் கோடு வந்து என்னென்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய ஒரு யூனிட் ஸ்டார்ட் ஆகிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா புக்கில் வந்து கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸில் இருந்தும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கப்படலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அதையும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடை எழுதும்போது விடையுடன் விடை குறியீட்டை சேர்த்து எழுத வேண்டும். அதாவது நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் போடாமல் எழுதுகிறப்போ ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து ஆன்சருக்கு மார்க் கொடுக்கலாம். பட் உங்களுடைய பேப்பர் வந்து யாரால் திருத்தப்படும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கவனமாக வந்து எழுதணும். ஆப்ஷன்ஸையும் போட்டு எழுதணும். ஆப்ஷன்ஸ் போடாமல் எழுதும் பட்சத்தில் அவங்களால அந்த மார்க்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கிறப்ப அவங்க அதை பண்ணவும் செய்யலாம். ஸோ அதனால் நீங்கள் தான் உங்களுடைய வந்து மார்க்குக்கு கவனமாக இருக்கணும். ஆப்ஷன்ஸ் போட்டு எழுதுன மூலியமாக உங்களுடைய மார்க் கம்மியாகிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்தவரை தினமும் சுயதேர்வு மேற்கொள்ள வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டெய்லி சுயதேர்வு அப்படின்னா நீங்கள் உட்காந்து எழுதிலாம் பார்க்க தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நீங்களே ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 1 வேர்ட்ஸை வந்து ஒரு யூனிட்டோட புக் பேக் 1 வேர்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 1 வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் தரவாக நீங்கள் படித்தது எல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கோ த்ரூ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கணுங்கிறது தான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களை குருட்டு மனப்பாடம் செய்யாதீர்கள், புரிந்து படியுங்கள். ஏனெனில் தேர்வில் விடை குறியீட்டை மாற்றி கேட்க வாய்ப்புண்டு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு 1 வேர்டுக்கான ஆன்சரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு சி தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு படிக்க தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் ஏன் வருது அப்படிங்கிற கான்செப்டையும் அண்ட் இதோட ஆன்சர் வர்றதுக்கான காரணத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிக்கிறவோ உங்களால் அந்த ரீசனை கண்டுபிடிக்க முடியும். என்ன மாதிரி ரீசன் அப்படின்னா இந்த ஆன்சர் ஏன் வருது அப்படின்னு. சப்போஸ் ஒரு சின்ன வேர்டை ட்விஸ்ட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு கொஷினில் கேட்குறப்போ உங்களுக்கு வந்து அது புரியும். ஏன்னா அந்த ஒரு சின்ன வேர்டில் தான் வந்து அன்றைக்கி நீங்கள் ஆன்சரை புரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. இங்கே அந்த வேர்ட் ட்விஸ்டடாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் இதுக்கு வராதுன்னு சொல்லி புரிஞ்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சருக்கு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் மற்றவங்க குருட்டு மனப்பாடம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷினை பார்த்தாலே இந்த ஆன்சர் தான் அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக அவங்களால கவனிக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது மூலியமாக உங்களால் 1 மார்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து 14 out of 14 வந்து எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லி நான் சொல்வேன். இந்த 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால் 1 வேர்ட்ஸை ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான அட்வைஸ் மாதிரி. ஸோ இதுக்கு என் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெரிய அளவு முக்கியம். அப்போனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். சும்மா மனப்பாடம் செய்யும்போது எதையுமே வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. அது இல்லாமல் உங்களால் ஆன்சர்ஸும் வந்து தெளிவாக வந்து கொடுக்க முடியாது. ஃபார்முலாஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் வந்து பேசிக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார்முலாஸை முடிஞ்ச அளவுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் கணக்குகளை எண்ணிக்கை வாரியாக திருப்புதல் செய்யாதீர்கள், டாபிக் வாரியாக திருப்பல் செய்யுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 10 சம் இருக்குது 15 சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணாதீங்க. அது வந்து என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா ஒரு 10 சம்னா அதில் 8 சம் வேறு ஒரு கான்செப்டை பொறுத்து இருக்கும், 2 சம் வேறு கான்செப்டை பொறுத்து இருக்கும். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணாதீங்க. ஒரு டாப்பிக்கு கீழே எவ்வளோ சம் வருது, ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுக்கிங்க, உறவுகள் சார்புகள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே எவ்வளோ சம்ஸ் வருது அந்த சம்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த டாபிக் வந்து போங்க. இந்த மாதிரி வந்து ரிவைஸ் பண்ணுறது மூலிமா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து கான்செப்ட்ஸை மெமரி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி படிங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்தோம் அந்த மேக்ஸ் படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காம மேக்ஸுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸுக்கு ஒரு தனி டைம் கொடுங்க. இந்த டைமில் நான் மேக்ஸை படிப்பேன், இந்த டைமில் மேக்ஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி மேக்ஸுக்கு உங்களுடைய ஸ்டடி ஷெடியூலில் ஒரு தனி டைம் ஒதுக்குங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் தேர்வு அறையில் இங்கே வந்து ரொம்பவுமே பதட்டம் அடைய தேவையில்லை. வேறு எந்த எழுது பொருளையும் தேர்வு அறைக்கு எடுத்தும் செல்லக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்திரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில்
நீங்கள் வந்து புதுசாக பேனா வாங்கிலாம் எழுத தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வழக்கமான பேனாவை நீங்கள் வந்து பயன்படுத்தினா போதும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் நீட்டாக பண்ணாலே போதும். உங்களால் 100 out of 100 ஈஸியாக வந்து மேக்ஸில் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மேக்ஸில் 100 out of 100 எடுக்கிறதுக்கு சொல்கிற வழியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சந்தேகமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடான சந்தேகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு இந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்குது. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸையும் சரி உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிடிஎஃப் நான் கையில் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லிங்க் டச் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காப்பியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஸ்டடீஸுக்கு நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி மோட்டிவேட்டாக இருக்கிறதுக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, thank you.